श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यं. சுவாமி மணவாள மாமுனிகளின் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பதிவிலே சுவாமி திருமஞ்சனம் அப்பாவும் பட்டர்பிரான்ஜீயரும் மணவாள மாமுனிகளை ஆசிரியத்தமையையும், திருமஞ்சனம் அப்பாவின் திருக்குமாரத்தியான ஆச்சியார் சுவாமி மணவாள மாமுனிகள் மழைக்காக ஒதுங்கிய வேளையிலே அவருடைய திருவடிக நிலைகளில் இருந்து வழிந்த தீர்த்தத்தை எடுத்து தம்முடைய தலையிலே புரோட்சித்து கொண்டும் அவருடைய திருவடி நிலைகளை தன் தலையாலே தரித்து கொண்டமையாலும் மிகவும் ஞானம் பெருக்கெடுத்து அவருடைய திருவடிகளிலே ஆசிரியிக்க வேண்டும் என்ற அவா எழுந்தது என்பது வரை நேற்றைய பதிவிலே அனுபவித்திருந்தோம். இத்தாலே அந்த அவாவினாலே அவர் தம்முடைய திருத்தகப்பனாரான திருமஞ்சனம் அப்பாவின் திருமாளிகைக்கு எழுந்தருளி அவரிடத்திலே சுவாமி மணவாள மாமுனிகளின் திருவடிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாள். அவரும் மிகவும் உகந்து தம்முடைய தௌஹித்திரர்களான ஆச்சியின் குமாரர்கள் இத்தை அறியாமல் இருக்க வேண்டும் என்று தன் பெண்ணிடம் அறிவித்தார். திருமஞ்சனம் அப்பாவும் ஆச்சியை பெரிய ஜீயர் மடமே சென்று ஆசிரியிக்க எண்ணம் கொண்டு ஜீயர் திருவடிகளிலே ஆசிரியனமான பின்பு தம்முடைய திருமாளிகையிலே தானே ஓரிடத்திற்கும் புறப்படாமல் சில தினங்கள் தங்கியிருக்கும்படியையும் எண்ணம் கொண்டார். அந்த நினைவின்படி முதலில் தம் திருக்குமாரத்தியை ஆச்சியை அழைத்து கொண்டு சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளில் தம் முடிவை விண்ணப்பம் செய்ய மணவாள மாமுனிகள் கேட்டருளி கந்தாடையார் சம்பந்தத்தை பார்க்க வேண்டாமா, காரியப்படாது என்று மறுத்துரைத்தார். திருமஞ்சனம் அப்பாவும் மலர்தடர்ச்சி அடையாமல் ஆச்சியாரின் ஆஸ்திக்க ஆதர அர்த்தித்வங்களை விண்ணப்பம் செய்ய மீளவும் மணவாள மாமுனிகளிடம் திருவடிகளை பணிந்து அவரிடத்திலே தேவரீர் நினைக்கும்படியான தடங்கள் எதுவும் நேராது திருவருள் புரிந்திட வேண்டும் என்று மனமிறங்கும்படி வேண்டி நின்றார். மாமுனிகள் அப்போதொரு சிந்தை செய்து ஆட்சியை முன்னிட்டு கந்தாடையார் திருவம்சத்துக்கே நன்மை உண்டாகப் போகிறது என்று திருவுள்ளத்திலே கொண்டு ஆச்சியாருக்கு சமாஸ்ரயணம் சாதித்தருளி மேலும் ஹிதங்களை அறிய வேண்டும் அர்த்தங்களையும் அவருக்கு உபதேசித்தார். திருமஞ்சனம் அப்பாவும் குமாரத்தியாரை தம்முடைய திருமாளிகையிலே சில நாட்கள் தங்கும்படி நியமித்து அவருடைய குமாரர் அண்ணா தொடக்கமானவர்களுக்கு வேறொரு காரியத்தை சொல்லி அத்தை மறைத்தார். அவ்வாறு ஆச்சியார் தமது பிறந்தகத்திலே எழுந்தருளியிருந்தபோது கந்தாடையண்ணன் திருத்தகப்பனாரான தேவராஜ தோழப்பருடைய தீர்த்தம் வர அன்றைய தினம் திருக்கோபுரத்து நாயனாரின் திருக்குமாரரான சிற்றன்னர் தேவியாரான ஆச்சியாரை தளிகை செய்ய அழைத்தார்கள். ஆச்சியும் அவ்வாறு புக்ககம் சென்று பரம பாவனமாக போக்கியமாகவும் தளிகை பண்ணினாள். பெருமாள் அமுது செய்தருளி இஷ்டபந்தியும் அண்ணன் தொடக்கமானவர்களும் அமுது செய்தருளினார்கள். அமுது செய்தருளியதும் கந்தாடை அண்ணன் திருமாளிகை வாசலிலே விஸ்ராந்தராய் எழுந்தருளியிருந்தார். இங்கே சுவாமி முதலியாண்டான் திருவம்சத்தை சேர்ந்தவர் இந்த கந்தாடை அண்ணன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. சுவாமி முதலியாண்டான், அவருக்கு பிறகு கந்தாடை ஆண்டான், பின்னர் கந்தாடை தோழப்பர், ஈயான் ராமானுஜாச்சாரியர், திருக்கோபுரத்து நாயனார், தெய்வங்கள் திருமாள் தோழப்பர், தேவராஜ தோழப்பர், பின்னர் கோயில் கந்தாடை அண்ணன் வரதநாராயண குரு. இவர் அஷ்டதிக்கஜங்களிலே ஒருவர். பின்னாளிலே சுவாமி மணவாள மாமுனிகளாலே நியமிக்கப்படவிருக்கிற அஷ்டதிக்கஜங்களிலே ஒருவர். இதற்கு முன்னர் நாம் பரவஸ்து பட்டர்பிரான்ஜீயர் அஷ்டதிக்கஜங்களிலே ஒருவர் என்பதை பார்த்திருந்தோம். இந்த தேவராஜ தோழப்பரின் மற்றைய குமாரர்கள் போரேற்று நாயன், நாராயண அப்பை, அழைத்து வாழ்வித்த பெருமாள், கோயில் கந்தாடையப்பன், திருக்கோபுரத்து நாயனார் பாட்டார், தோழப்பர் ஈயான். இவ்வேளையிலே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பெரியஜீயர் மடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். கந்தாடையண்ணன் அவரை பார்த்து உமக்கு எந்த ஊர் என்று வினவ வள்ளுவராஜேந்திரம் என்று அவர் சொன்னார்.
அண்ணன் மேலும் அவரிடம், ஆகியில் நீர் இங்கு வந்த காரியம் யாது என்று வினவ, அடியேன் பெரியஜீயர் திருவடிகளை புகலிடமாக காத்திருக்கிறேன். இன்று வரை ஆச்சாரின் அருள் கிட்டவில்லை. காலம் கனியுமென்று காத்திருக்கிறேன் என்று அருளினார். இந்த திருத்தலத்திலே ஆச்சாரிய புருஷர்கள் நிறைய பேர்கள் உண்டே, அவர்களில் ஒருவரை ஆசிரியித்தால் ஆகாதோ என்று கந்தாடையண்ணன் அவரை வினவ, பெரியஜீயரை ஆசிரியிக்க சொல்லி பகவன் நியமனமாகியிருக்கிறது என்று சிங்கரையர் பதிலுரைத்தார். பகவன் நியமனம் உமக்கு எப்படி ஏற்பட்டது என்று ஆர்வத்தோடே அண்ணன் கேட்க, அது தேவரகசியம் என்று அருளினார். உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டதற்கு சிங்கரையர் என்று பதிலுரைத்தார். இவ்வாறு உரையாடியதும் அண்ணன் நினைவில் இவர் பகவத் பிரசாதத்துக்கு ஏற்றவாறு இலக்காக வேண்டும் என்று எண்ணி சிங்கரையர் கையை பிடித்து கொண்டு உள்ளே சென்று தீர்த்த பிரசாதங்களையும் சந்தனம் அடைக்காய்களையும் அவரிடத்தே தந்தருளி மிகவும் ஆதரித்து, இன்றிரவு இந்த திருமாளிகையிலேயே சயனித்து கொள்ளும் என்று நியமித்தருளி, தாமும் தமது திருத்தம்பிமார்களுமான கந்தாடையப்பனும் திருக்கோபுரத்து நாயனார் பாட்டனும் ஆகிய மூவரும் திண்ணையிலே அமர்ந்தார்கள். அச்சமயத்திலே திருவத்தியனத்தடிகை கைங்கரியமெல்லாம் நிறைவேற்றி ஆச்சியார் மிகவும் சோர்வோடே உள்ளே படுக்கையில் சயனிக்கும்போது, ஜீயர் திருவடிகளே சரணம், பிள்ளை திருவடிகளே சரணம், வாழியுலகாரியன் என்று அனுசந்தித்தாள். அந்த சப்தம் வெளியே கேட்க மூவருடைய காதிலும் விழுந்தது. மூவரும் கேட்டு தெளிவு பெறாமல் வருத்தத்துடன் இருக்க, திருக்கோபுரத்து நாயனார் உள்ளே சென்று மன்னியாரே மன்னியாரே என்று அழைக்க, ஆச்சியார் பயப்பட்டு தாம் சொன்னது இவர் செவிப்பட்டது என்று அறிந்து பேசாமல் இருக்க, அண்ணனும் அப்பனும் அவரை அழைத்து, எல்லா செய்தியும் பொழுது விடிந்தால் தெரியும், அவரை எழுப்ப வேண்டாம் என்று மூவரும் கண் வளர்ந்தருளினார்கள். அண்ணனுக்கு பயபக்திகள் மிகுந்தது. நித்திரை கொள்ள முடியவில்லை. சகோதரர்கள் இருவரும் அறியாது சிங்கரையர் சயனித்திருந்த இடத்திற்கு வந்து அவரை எழுப்பி சில ஆத்ம தர்மங்களை அவருக்கு உபதேசித்து, அவரும் உகந்திருக்கும் சமயம் பார்த்து, ஜீயர் திருவடிகளிலே ஆசிரியிக்கும்படி எவ்வாறு பகவன் நியமனம் உமக்கு வந்தது என்று கேட்க, அவர் தொடர்ந்து தமக்கு எப்படி பகவன் நியமனம் வந்தது என்பதை அருளுகிறார். அதை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.